கண்மூடித்தனமாக பங்குகளை வாங்கியது பலருக்கு வழியை தந்திருக்கிறது. சரி, கண்மூடித்தனமா வாங்காம எல்லாம் கரெக்டா கணக்கு பார்த்து வாங்கினா மட்டும் உங்க போர்ட்போலியோ சரியாம இருக்குமா இந்த மாதிரி மார்க்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மை இல்லை. எல்லாத்தையும் சரி பார்த்து வாங்கினா கூட போர்ட்போலியோ சில காலச்சூழல்கள்ல சரியும். அதற்கு மிக நல்ல உதாரணம் மார்ச்ல எல்லோருடைய போர்ட்போலியோ சரிந்தது. சந்தை யாரையும் விட்டு வைக்காது, யார் மீதும் கருணை காட்டாது. அதுதான் நம்ம சரியும் சந்தை சூழல்ல அனுபவிக்கக்கூடியது. சோ நம்ம போர்ட்போலியோவும் கீழே போகும். போர்ட்போலியோ கீழே போனா என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி அந்த போர்ட்போலியோல இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்களே முதலீடு செஞ்சாலும் சரி, யாரையோ கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணி முதலீடு செஞ்சாலும் சரி, அல்லது யாரிடமும் உங்களுடைய முதலீடுகளை ஒப்படைத்து அவர்களுடைய ஆலோசனை சார்ந்து இயங்கினாலும் சரி, அல்லது உங்க பணத்தை ஒரு போர்ட்போலியோ மேனேஜருக்கு ஒப்படைச்சு அவரையே எல்லாத்தையும் பார்த்துக்க சொன்னாலும் சரி, இந்த மீளும் சக்தி போர்ட்போலியோவில் ஏற்கனவே இருக்க வேண்டும், அல்லது சந்தை சரியும் போது இந்த மீளும் சக்தி போர்ட்போலியோவுக்குள் புகுத்தப்பட வேண்டும்.